Hi friends, welcome back to Reshu Lifestyle Vlogs. இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். 1 kg. அதுக்கு வந்து 1 kg ரைஸ் அண்ட் 1 kg சிக்கன் வேணும். ரைஸ் வந்து ஊற வச்சுக்கணும் தனியாக. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் 300 ml, கீ 50 ml போட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் 5 நம்பர்ஸ் போட்டுக்கணும். 7 ஆனியன்ஸ், பிக் சைஸ் ஆனியன்ஸ் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கணும். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து 1 handful ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் 1 handful ஆஃப் garlic நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அது கூட கல்லுப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டுக்கணும். சிக்கன் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா டொமேட்டோஸ் 8 to 9 டொமேட்டோஸ் போட்டுக்கோங்க. சின்ன சைஸாக இருக்கிறதுனால. பெரிய சைஸாக இருந்தால் 7 to 8 டொமேட்டோஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி அந்த டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா வேகணும். வெந்துட்டு அது கிரேவி தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ ஃபுல்லாக டொமேட்டோஸ் நல்லா வேகலை, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கிரேவி வருது. டொமேட்டோஸ் எல்லாம் ஸ்மாஷ் ஆகி கிரேவி பிரிஞ்சு வருது. இன்னும் நல்லா டொமேட்டோஸ் வேகணும். இந்த டைமில் வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா அண்டு கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நம்ம ஒட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம ஒரு கொஞ்ச நேரம் அந்த டொமேட்டோஸ் வேகணும். இன்னும் நல்லா அது ஃபுல்லாக கிரேவி பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வேகணும். டொமேட்டோஸ் வேகலை. இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நம்ம பட்டை லவங்கத்தூள், இதுதான் பிரியாணியோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணியில் பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதில்ல. இது 3மே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு எதுவும் ஆகாது. அது வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி குக் பண்ணிவிட்டு டொமேட்டோஸ் எல்லாம் ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கர்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துடணும். ஸோ அந்த கிரேவியோட அந்த கர்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா வெந்து வரும். கொஞ்சம் நேரம் கவர் பண்ணிடலாம். இப்போ டொமேட்டோஸ் எல்லாம் வெந்து நல்ல கிரேவி வந்திருக்கு. ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ லெமன் ஆட் பண்ணிக்கணும். லெமன் வந்து நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால இதில் நான் 2 லெமன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய பிக் சைஸ் லெமனாக இருந்தால் ஒரு 1 லெமன் போட்டால் போதும் 1 kgக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ரைஸ் வந்து எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் வந்து 1.5 கப் வாட்டர் போட்டால் போதும். ஆட் பண்ணால் கரெக்டாக வந்துடும் ரைஸ்க்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வந்திருக்கு பாருங்கள். டொமேட்டோஸ் அந்த ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி இவ்வளோ கிரேவியே வந்திருக்கு நம்மளுக்கு, கர்டெல்லாம் ஆட் பண்ணதுனால. ஸோ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ லெமன்லாம் ஆட் பண்ணி அது ஃபுல்லாக உப்பு காரமெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் ரைஸ்க்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அது கொதிக்க விடணும். அது வரைக்கும் நம்ம அரிசியெல்லாம் அலசி 3 தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா அது பாயில் ஆனதுக்கப்புறம் வாட்டர் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கணும் நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒலை கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ நான் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ரைஸு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ரைஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். ரைஸும் அந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகேவா? மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி லிட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆக விடணும். கொஞ்சம் நேரம் குக் ஆனதுக்கப்புறம் ரைஸ் எல்லாம் என்ன ஆகும், அந்த கிரேவி அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு ட்ரை ஆயிரும். கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தம் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி ரைஸ் தெரியுதா, இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தவா, பழைய யூஸ் பண்ணாத தவா இருந்தால் நம்ம என்ன பண்ணணுன்னா கீழே இந்த ஸ்டவ்க்கு
பாத்திரத்துக்கு அடியில் வந்து நம்ம தவா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது அப்படி வைக்கும்போது உங்களுக்கு அடி பிடிக்காது, பிரியாணி நல்லாயிருக்கும். ஓகேவா? கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தவா வச்சுக்கலாம். பிரியாணி பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம தவா ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது பண்ணோன்னா அது கீழே அடி பிடிக்கிறது அவாய்ட் ஆகும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு, தண்ணி எல்லாம் இழுத்துக்குச்சு. ரைஸ் ஃபுல்லாக ஹாஃப் குக்கில் இருக்கு, இன்னும் குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெரட்டி விட்டுக்கணும். கீழே மசாலாவாக இருக்கும், கீழே ஆயிலியாக இருக்கும். அதனால் ஈவனாக நம்ம கீழே இருக்கிற ரைஸ் எல்லாம் மேலே எடுத்து நல்லா இந்த மாதிரி கலக்கு மிக்ஸ் பண்ணணும். இப்போ கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 minutes தம் ஆகணும். தம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா ரைஸ் எப்படி உதிரியாக வந்திருக்கு, ஆயில் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு சிக்கன் வந்து எதுவுமே உடையாது, நல்லா ஃபுல்லாக நல்லாயிருக்கும், சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் சிக்கன். இது நம்ம ஃபஸ்ட்டு ஆயிலே போட்டு இது பண்ணுறதுனால சிக்கன் நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவாங்க சிக்கன். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அது அவ்வளோவா நல்லா இருக்காது, சப்புன்னு இருக்கும் சிக்கன் பார்க்கும்போது. நீங்கள் ஆயிலையே போட்டு இது பண்ணுறதுனால, சோட்டே பண்ணுறதுனால மிளகாத்தூள் கூட நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.